ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நான் ஒரு ரொம்பவும் சூப்பரான அட்டகாசமான ஒரு ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன். பாதாமை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம வீட்டிலையே நியூட்டெல்லா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற ஒரு 3 பொருட்களை வச்சு சூப்பரான சாக்லேட் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ப்ரெட்டு கேக் ஆக்கும் போது க்ரீமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த சாக்லேட் சிரப் வந்து இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு வர்றதுக்கு. நீங்கள் இன்னும் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கணுங்க. அதில் நான் ஒரு 150 கிராம் அளவு பாதாம் சேர்த்துருக்கேன். அந்த பாதாமை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும், ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அதோட எண்ணெய் வந்து வெளியில் வரும். அதான் நம்மளுக்கு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும், நல்லா ஒரு நட்டி ஃப்ளேவர் இருக்கும். நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். எல்லா பாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமான டிப்ஸ் இது தாங்க. இதை அரைக்கும் போது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முதல்ல பல்ஸில் அடிச்சுக்கோங்க. ஏன்னா பாதத்துலேருந்தே அந்த எண்ணெய் வந்து வெளியில் வரும். நல்லா பவுடர் ஆகிடுச்சுன்னா அந்த பிளேடை விட்டு வலகி அந்த மிக்சர் ஜார் சைடில் போய் ஒட்டிக்கும். திருப்பி நீங்கள் ஸ்பூனை வச்சு அதை நவுத்தி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பாதாமை வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் நல்லா பாதம் ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் தான் மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அப்பப்போ 2 தாட்டி சைட்லலாம் ஒட்டி இருக்கும். அதெல்லாம் மிக்சர் ஜார்லேருந்து ஸ்பூனால் விலக்கி விட்டு நல்லா நைஸான பவுடராக நீங்கள் அரைச்சிக்கணும். நான் 2-3 தாட்டி இதை அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 கப் அளவு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு சர்க்கரை, பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்த்துக்கணும். 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்து நல்லா மிக்சியில் பவுடராக பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு வெண்ணிலா பவுட்ரு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா பவுடர் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ சேர்த்து நம்ம மூடி போட்டு நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதை அரைக்கும் போது பல்ஸில் 2-3 தாட்டி அரைங்க. அரைச்சிட்டு சைடில் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க திறந்து. ஏன்னா சீக்கிரம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது சூடாயிரும். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி நீங்கள் 2-3 தாட்டி பல்ஸில் அடித்து இந்த ஓரங்களில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் விலக்கி விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயே வெளியில் வரும். இந்த நியூட்டெல்லாவில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பட்டர் சேர்க்கலாம். பட்டர் 1/4 கப் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு சேர்க்கணுங்க. 1/4 கப் அளவு வெஜிடபிள் ஆயில் சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் பல்ஸில் வச்சு ஒரு 3 தாட்டி மிக்ஸ் பண்ணி அடித்தா நம்மளோட சாக்லேட் நியூட்டெல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. நம்ம அப்படியே அழகாக ஊற்றினா எவ்வளோ சாக்லேட் ரொம்ப திக்காக நல்லா ஷைனிங்காக கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ரொம்பவும் ஈஸியான முறையில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிரப் இது எதுவுமே நம்ம சேர்க்கலை. வெறும் எண்ணெய், பாதாம், சர்க்கரை, கோகோ பவுடர், இந்த 4 பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பாருங்கள் ப்ரெட்டில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக சில்கியான முறையில் வந்து அப்ளை ஆகுதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சதே ரொம்பவும் ஹெல்த்தியாக கூட இருக்கும் இது. ஏன்னா நம்ம பாதாமில் செஞ்சுருக்கோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்கள்லாம் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.